பேனர் வைத்து மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு சொல்வைத்தான் செய்வோம், செய்வைத்தான் சொல்வோம், இன்னும் சொன்னால் சொல்லாதையும் செய்வோம். மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2010 சொன்னார்கள், நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன், ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த மின் தட்டுப்பாடு திமுக ஆட்சியிலே ஏற்பட்டிருக்கிற மின் தட்டுப்பாட்டை போக்குவேன் என்று சொன்னார்கள். தடையற்ற மின்சாரம் கொடுப்பேன்னு சொன்னாங்க, தடையற்ற மின்சாரம் கொடுத்தாங்க. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அனைத்து மக்களுக்கும் அனைத்து குடும்பத்தாருக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். தொடர்ந்து செயல்படுத்தியவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள். புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சியிலும் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் ஆட்சியிலும் மின் கட்டணமே ஏற்றவில்லை. ஏற்றாத மின் கட்டணத்தை ஏற்றியதாக நாடகமாடியது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 3 முறை விலை ஏற்றம், மின் கட்டண உயர்வு. அது மட்டுமல்ல, நடுத்தர குடும்பங்கள் இன்றைக்கு மின் கட்டணத்தை ஃபேன் போட்டா கூடுதல் மின்சார செலவாயிரம், மின்சார அந்த ஃபேனை கூட போட மாட்டேன்றாங்க. 7 மணி இருட்டாகட்டும் அப்புறமேல் லைட்டு போட்டுக்கிறோன்றாங்க. மக்களுடைய அன்றாடம் பாருங்க எவ்வளவு பாதிப்பு. படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட விளக்கு போடுவதற்கு மக்கள் பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்வு. வீட்டு வரை 100%, 150% ஏறி போயிடுச்சு. அவங்க மதுரை மாநகராட்சியை நடத்திட்டு இருக்காங்க திமுக. 69 மாமன்ற உறுப்பினர்கள் 200 கோடிக்கு மேல் ஊழல் பண்ணியிருக்காங்க. 5 மண்டல தலைவர், இதுதான் சாட்சி. திமுகவுடைய ஊழலுக்கு ஒரு சாட்சி என்ன, மதுரை மாநகராட்சியே ஒரு சாட்சி. 200 கோடிக்கு மேல் ஊழல் பண்ணி மேயர் கைது செய்யப்பட்டு, மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு 2 மாதம் சிறையிலே இருந்து ஜாமீனிலே வெளியே வந்திருக்கிறார். 5 மண்டல தலைவரும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 5 மண்டல தலைவர் ராஜினாமா மட்டுமல்ல, 2 நிலைக்குழு தலைவர் இன்றைக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், ஜாமீனிலே வெளியே வந்திருக்கிறார். மாநகராட்சி அதிகாரிகள் 40 பேர், 40க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிறையிலே இருக்கிறார்கள்.